Hi and hello creators, welcome to Technology Channel. நான் உங்கள ரஷினி கூட நம்ம Boya M1 மைக் PC காவட்டும் லேப்டாப் காவட்டும் வாய்ஸ் கேப்சர் ஆகல, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல, யூடியூப் ட்விட்டருக்கு யூஸ் பண்ண முடியல, நான் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்றேன், கேமராக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷனா இருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ண முடியாம இருப்பீங்க. ஸோ இந்த Boya M1 மைக் நம்ம யூடியூப்க்கு ரெக்கார்டிங் ஆகட்டும், ட்விட்டருக்கு ஆகட்டும், நம்ம பிசிக்கு இல்லைன்னா லேப்டாப் எப்படி கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் ஆகாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கேப்சர் ஆகும். 80%லேருந்து 90% வாய்ஸ் ரிமூவல் இருக்கும். ஓகேங்களா? இந்த Boya M1 மைக்கு எப்படி பிசிக்கு கனெக்ட் பண்ணணும், நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது ஓபி ஸ்டூடியோவில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது சரி, நான் எதுக்கானு சொல்லி எல்லாத்துக்கும் நான் இது சப்போர்ட் ஆகும். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சிஸ்டம் வைஸாக காமிக்கிறேன். ஸோ இது வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? இந்த Boya M1 மைக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கிறேன். ஸோ லேட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Boya M1 மைக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிஸ்டமில் ஒர்க் ஆகுறதில்ல, ஃபோனில் மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஆடியோ கேப்சர் ஆகுறதில்ல, சிஸ்டமில் ஆகட்டும் லேப்டாப்பில் ஆகட்டும்னு சொல்லி கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. ஸோ இது நம்மளோட லேப்டாப்பில் ஆகட்டும் சிஸ்டமில் ஆகட்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ நான் இந்த மைக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? என்ன மாதிரி செட்டிங் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் இங்கே பட்டன் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா கேமரான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோன் மோடில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கீழே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே சிஸ்டமில் கனெக்ட் பண்ணும்போது கேமரான்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இந்த பட்டன் மேலே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணும்போது மேலே மூவ் பண்ணிக்கோங்க. மேலே மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா மைக்கோட போர்ட்டு. இந்த போர்ட் உங்களுக்கு 2 போர்ட் இருக்கும் இந்த இடத்துல. இந்த 2 போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் போர்ட்டுன்னு சொல்லி இருக்கும். இங்கே பிங்க் கலர் போர்ட்டு பேக்கில் ஆகட்டும் ஃப்ரண்ட்டில் ஆகட்டும் பிங்க் கலர் போர்ட்டில் நீங்கள் இந்த செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட லேப்டாப்லையும் சரி உங்களோட சிஸ்டத்துலையும் சரி பிங்க் கலர் போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியில் செட்டிங் எப்படி போடுறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மைக் நம்ம லேப்டாப்பில் ஆகட்டும் சிஸ்டம் ஆகட்டும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு இந்த பாப்அப் வரும், ஒரு சில பேருக்கு பாப்அப் இந்த மாதிரி வராது. ஓகேங்களா? இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருமே. இதில் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் மைக்ரோஃபோன்னு சொல்லியிருக்கும். நம்ம மைக்ரோஃபோனை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்யூஷன் கொண்டு வரோன்னு சொல்லி பாருங்கள். உங்களோட ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் சவுண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? சர்ச் பண்ண உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சேஞ்ச் சவுண்ட் செட்டிங்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ண உங்களுக்கு ஒரு சின்ன விண்டோ மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்னு சொல்லியிருக்கும். மைக்ரோஃபோன் இருக்கும். மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி வால்யூம் மாதிரி வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன வரும்னா ஸ்டீரியோ மைக்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதில் இதாக இருக்கும். ஆனால் மைக்ரோஃபோன் கனெக்ட் ஆகிருக்காது. உங்களுக்கு மைக்ரோஃபோன் கனெக்ட் ஆகணும்னா ஒன் செகண்ட் நீங்கள் மைக்ரோஃபோனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிகர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது தேவையில்ல. லைன் இல்லைன்ட்டு அப்புறம் கான்ஃபிகர்னு சொல்லி வரும். கான்ஃபிகர் கிளிக் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகர் கிளிக் பண்ண உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செட் மைக்ரோஃபோன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்பீச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட் மைக்ரோஃபோனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட் மைக்ரோஃபோனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த விண்டோ ஓப்பன் ஆகல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மைக்ரோஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம உங்களுக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களோட ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இங்கே கவனிக்கக்கூட ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஆல்டர்னேட் சவுண்டோ விண்டோஸ் டிஃபால்ட் சவுண்ட் வேணுமா, ரெக்கார்டிங் சவுண்ட் வருமா, ப்ளேபேக்கில் பார்த்தீங்கன்னா சவுண்டை ஸ்பீக்கரில் கேட்கணும், இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நாய்ஸ் ரிமூவ் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நாய்ஸ் சிஸ்டம்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இதில் காமிச்சிருக்கும். ஓகேங்களா? ரெக்கார்டிங் டிக்காக டிக்காக இருக்கணும். டபுள் கிளிக் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆகலன்னா ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சில சாஃப்ட்வேர் கூட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்மளுக்கு
கிளிக் பண்ணால் மைக்ரோஃபோனில் நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். இங்கே லெவலில் வந்து பார்த்தோம்னா மைக்ரோஃபோன் பூஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி தான் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து ப்ளஸ் 30 dB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் வால்யூமும் சரி ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பிட்டில் வேணும் வாய்ஸ் வந்து சொல்லி கொடுத்தா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கம்மியான பிட் இருந்தால் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டமில் ஹை கேப்சர் வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் மூலமாக அவுட்டர் ஸ்பீக்கர் வந்து போகும்னு கொடுத்தா நம்மளை வந்து டிவைஸ்லேருந்து டிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர்லேயே வந்து கேட்க ஆரம்பிக்கும். இது வந்து அப்ளை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பெட்டராக வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சாஃப்ட்வேரில் வந்து காமிக்கிற பாருங்க. இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்க வந்து மைக்கில் வந்து டிடெக்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து டிடெக்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரூஃப் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்டமில் வந்து இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டிடெக்ட் வந்து காமிக்கும். இந்த சாஃப்ட்வேர் இல்லைனா கூட இந்த மைக்ரோஃபோன் செட்டிங்கில் வந்து காமிச்சா பார்த்தீங்களா, இந்த டிடெக்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாய்ஸ் வந்து டிடெக்ட் ஆகும். இந்த டிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்து நம்மளுக்கு வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து மைக்ரோஃபோன் வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கிரியேட்டர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயா M1 மைக் வந்து எப்படி வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு ஆகட்டும் இல்லைனா லேப்டாப் ஆகட்டும் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும், எப்படி வந்து வாய்ஸ் வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லி பெட்டராக வந்து இப்போ வந்து சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து கொண்டு வரேன். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே.